ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். கேபிஆர் ரியல் எஸ்டேட். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க தொடர்பு கொள்ளவும். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தார் ரோட் டச்சிலே இருக்கக்கூடிய, அதுவும் வித் வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டு ஃபென்சிங் போட்டிருக்கு, உங்களுக்கு கிணறு சர்வீஸோட ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் லேண்ட் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் லேண்டு தாங்க நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடோட ஃபென்சிங் போட்ட மாதிரி கிணறு சர்வீஸோட வில்லேஜ் பக்கத்துலேயே கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே, இல்லை நிறைய பேர் ஃபாரினில் இருப்பீங்க, இல்லை நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே, நீங்கள் வீட்டில் இருந்தாலே உங்களுக்கு ஒரு 17 to 16% ஐடியா கிடச்சிரும். லேண்டு இந்த மாடலில் தான் இருக்குது, இந்த லொக்காலிட்டி இது தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். நீங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்க்காமையே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். உங்களுக்கு 17% கிளியர் ஐடியா கிடச்சிருங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு ஒரே பவுண்ட்ரி தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இந்த லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, நஞ்சையா புஞ்சையா, சிங்கிள் ஓனராக, வீடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய லேண்டு சம்மந்தமான எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட்டில் வருங்க. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், வீடு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டு டோட்டல் எக்ஸ்டென்ஷன், டோட்டல் ஏரியா 1 ஏக்கர் 70 சென்ட் இருக்குங்க. இந்த 1 ஏக்கர் 70 சென்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குங்க. அந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. நல்ல பெரிய வீடு தான் உங்களுக்கு. 2 பெட்ரூமு, 2 ஹாலு, ஒரு கிச்சன், பாத்ரூமோடு இருக்குங்க. ஸோ நல்லா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 6-7 வருஷம் வீடு தான் உங்களுக்கு. ரொம்ப பழைய வீடுலாம் இல்லை, இப்போ ரீசெண்டாக கட்டின ஒரு 6-7 வருஷம் வீடு தாங்க. உள்ளே நம்ம லேண்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மரங்கள் இருக்குங்க. தேக்கு மரம் இருக்குது, மகோகனி மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, சப்போட்டா மரம் இருக்குது. ஸோ எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி காய்க்கிற மரங்க எல்லாமே உங்களுக்கு. மாமரம், தென்னை மரம், கொய்யா, சப்போட்டா, தேக்கு மரம், மகோகனி மரம், எல்லா மரமும் இருக்குங்க. வீட்டுக்கு சைடில் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீட்டுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரங்கள் தாங்க இருக்குது ஃபுல்லாமே. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு பின்னாடியே நம்ம லேண்ட் இருக்குங்க. இந்த லேண்டுக்கு வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம், தென்னை மரம், மாமரம் அது மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வீடோட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தார் ரோட் டச்சில், வில்லேஜ் பக்கத்தில், பைபாஸ் பக்கத்துலேயே இருக்கணுங்க, நேஷ்னல் பைபாஸ், என்ஹெச் பைபாஸ், இல்லை ஸ்டேட் பைபாஸ் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடு காமிச்சிருக்கேன் பாருங்கள். டபுள் சைடு கேட் இருக்குங்க. ஃப்ரண்ட் சைடும் கேட் இருக்குது, பேக் சைடும் கேட் இருக்குது. ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷனோடு போட்டு வச்சுருக்காங்க வீடு. வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 93 கிலோமீட்டர் தாங்க வரும். தாம்பரத்துலேருந்து நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 32 கிலோமீட்டர் தாங்க வரும். நீங்கள் சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரமும், செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேயே நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய 100 அடி பைபாஸ் தான் உங்களுக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு டிராஃபிக் இஷ்யூவும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குங்க உங்களுக்கு. ஜிஎஸ்டி பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு
5லேருந்து 10 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸ்டேட் பைபாஸுக்கு நம்ம லேண்டுக்கும் சொல்லவே தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 250 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க. உங்களுக்கு நல்ல பெரிய பைபாஸ் தான் உங்களுக்கு. ஸோ ஜிஎஸ்டி பைபாஸுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானை வந்து நான் தனியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ரிட்டையர் ஆகிட்டேன், கொஞ்சம் வயசாகிடுச்சு, நான் வந்து ஒரு வீடு கட்டிட்டு என்னால் இப்போதைக்கு வீடு கட்ட முடியாது, எனக்கு வில்லேஜ் பக்கத்துலேயே நல்ல கிணறு சர்வீஸு, நீர் வளமான லேண்டாக இருக்கணும், செம்மண்ணாக இருக்கணும், தார் ரோட் டச்சிலே இருக்கணும், எந்த ஒரு பயமும் இல்லாமல் நான் வீடு கட்டிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேண்டு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு சூப்பரான லேண்டுங்க. ஏன்னா மண் வயசும் சரி, நல்ல ரெட் சாயிலான மண். நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு மேபி உங்களுக்கு கலர் வந்து கம்மியாக தெரியலாம். என்னோடய ஃபோனு கொஞ்சம் ப்ராப்ளம்னால நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல செங்கோட்டான மண், நல்ல செம்மண்ணுங்க. கிணறு இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது, நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கிணறு வந்து தாராளமாக 8லேருந்து 10 ஏக்கர் பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த 1.25 ஏக்கருக்கு தாராளமாக தண்ணி இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அந்த கிணறு வந்து 7லேருந்து 8 ஏக்கர் கண்டிப்பாக பாயுங்க உங்களுக்கு. ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு. நம்ம லேண்டை வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தகம் தாலுக்கா மேல்மருவத்தூர் தாங்க இருக்குது. மேல்மருவத்தூருக்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கூட வராதுங்க. மேல்மருவத்தூர் நியர்பைலே இருக்குது. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பக்கத்துலேயே இருக்குங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வீடுக்கு மேலே இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குங்க. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் ஒரு 250-300 மீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் லேண்டு ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃப்ளாட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போயே வாங்கிட்டு ஃப்ளாட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்பயும் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த லேண்டு வந்து மூணு விதத்துலேயும் வந்து சூட் ஆகும் உங்களுக்கு. அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணிக்கலாம், பண்ணை நிலமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டு மேலே போடணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கும் இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது. ஒரு பெரிய கிணறு இருக்குங்க. நல்ல கல் கட்டடமான கிணறு தான் உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு லேண்டுங்க. பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் ஒரு 250 மீட்டர் தாங்க வரும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க. வில்லேஜ் நியர்பை ஜஸ்ட் பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது. நீங்கள் இந்த லேண்டை லே அவுட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பீஸ் கூட நிற்காமல் ஓடிடும் உங்களுக்கு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல லேண்டு. டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து 1 ஏக்கர் 70 சென்ட் இருக்குங்க. ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குது. கிளியர் டாக்குமெண்ட்டுங்க. எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லேண்டுக்கு ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஓனரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. தண்ணி எப்படி மேலேயே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. நல்ல நீர்வளமான லேண்டுங்க. தண்ணி வந்து நீங்கள் கையிலேயே வந்து நம்ம எடுக்கலாம், அது மாதிரி இருக்குது. கிணத்துலேருந்து தண்ணி எந்த மட்டத்தில் இருக்குது நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் வீடியோவில் இப்போ. ஸோ நல்ல வந்து நீர்வளமான இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் நம்ம வந்து லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ அதனால் தண்ணி பிரச்சனை இந்த லேண்டில் உங்களுக்கு வர்றதுக்கு 100% வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபார்ம் லேண்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லை லே அவுட்டாக போடணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து லே அவுட்டாகவும் போட்டுக்கலாம். பட் ஆனால் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்குலாம் ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆவரேஜான ப்ரைஸாக தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1 ஏக்கர் 70 சென்ட்டு வித் கிணறு, இபி சர்வீஸு, பைப்லைன் கனெக்ஷனு உள்ள வீடோடு பார்த்தீங்கன்னா அதுவும் 850லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடோட உங்களுக்கு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. டோட்டலாக ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நம்ம லேண்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் உள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்னை மரம் இருக்குதுங்க. மாமரம், தென்னை மரம், கொய்யா, சப்போட்டா, மாதுளை, தேக்கு மரம், மொககினி மரம். வீட்டுக்கு சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம லேண்டுக்கு இப்போ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபென்சிங் சைடில் வந்து தென்னை மரம், தேக்கு மரம் எல்லாமே இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 75 லட்சம் சொல்கிறாங்க. இது வந்து ஃபைனல் ப்ரைஸுங்க. எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 70 சென்ட்டு டோட்டலாக வந்து சேர்த்து 75 லட்சம் சொல்கிறாங்க.
கண்டிப்பாக வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. டோட்டல் ப்ரைஸ் வந்து 75 லட்சம் சொல்கிறாங்க. மேபி உக்காந்தா நம்ம சிட்டிங் உட்காந்து பேசினா கம்மி பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஓனரோட கோட்டிங் ப்ரைஸ் வந்து ஃபைனல் 75 லேக்ஸுங்க, 75 லட்சம். மேக்ஸிமம் கம்மி பண்ணால் கூட இன்னும் ஒரு லட்சம் இல்லை 2 லட்சம் கம்மி பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சைட் விசிட் வந்து பாருங்கள், யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க, நல்ல சைட்டுங்க. ஏன்னா வந்து லேண்டு எந்த ஒரு உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை, கிளியரான டாக்குமெண்ட்டு, மண் வயசும் நல்ல சூப்பரான மண்ணுங்க. வில்லேஜ் நியர்பைலேயே இருக்குது. 1.5 ஏக்கர் 2 ஏக்கருக்கு 1.25 ஏக்கருக்குலாம் கிணறு சர்வீஸோடு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. அதுவும் ஃபென்சிங் போட்ட மாதிரி வில்லேஜ் நியர்பைலே பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குங்க நம்ம லேண்டு. ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட். உங்களுக்கு டைமிங் பஸ்ஸுங்க, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு தொட்டியோடு இருக்குது, தண்ணி தொட்டி பம்பு செட்டோடு பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா அப்படியே இந்த வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதோ இல்லை வந்து ஃபார்ம் லேண்டாக யூஸ் பண்ணுறதோ எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 75 லேக் வந்து 1.25 ஏக்கருக்கு, அதுவும் வித் வீடோடு உங்களுக்கு ஃபென்சிங்கோடு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல லேண்டில் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஸ்டேட் பைபாஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு 200-250 மீட்டர்லேயே இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. நேஷ்னல் பைபாஸ் NH 100 GST பைபாஸில் இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டாக தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வாங்க, சைட் விசிட் பாருங்கள். பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க. எந்த ஒரு அக்ரிமெண்ட் பார்ட்டியும் இல்லை, டைரக்ட் ஓனர் தான். நீங்கள் சிட்டிங்கு ஓனர்கிட்டே பேசிக்கலாம். ஓனர் டு ஓனர், பையர் நீங்களும் செல்லர் அவரும் கண்டிப்பாக பேசிக்கலாங்க. சிட்டிங்கில் உட்காந்து பேசும்போது கம்மியாக முடியுமா என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள நிறைய மரம் இருக்குங்க. நல்ல சைஸான தேக்கு மரமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேக்கு மரம் இருக்குது, முருங்கா மரம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மகோனி மரம், செம்மரமும் 2-3 செம்மரம் இருக்குது. எல்லா மரமும் கலந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பின்னாடி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏரியாவில் அக்ரிகல்ச்சரோ இல்லை ஃபார்ம் லேண்டோ அதுவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. நல்ல லேண்டு. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும், ஃபார்ம் லேண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சாலும் நம்மளோட சேனலில் ரெஃபர் பண்ணி விடுங்க, லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.